பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுறை நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. என்ன? அன்றையும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமா? போஜனை கொடுக்கணும். போஜனை யாருக்கு கொடுக்க சொல்றாரு ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு? சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனை கொடு. அப்படின்னா என்ன? தேவனுடைய அன்பு தான் சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு அன்பு, தேவனுடைய அன்பு. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு, சத்துருக்களுக்கு, உங்கள் சத்துருக்களுக்கு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன கொடு? சாப்பாடு கொடுங்க. உங்களை பகைக்கிறவர்கள் பசியாக இருந்தால் அவங்களுக்கு உணவு கொடுங்க. அவங்க தாகமாக இருந்தால் குடிக்க ஏதாவது கொடுங்க, அவங்களுக்கு தண்ணீர் கொடுங்க. இதனால் என்னவா? அவங்க வெக்கம் கொள்ள செய்யலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, அவங்களுக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய அன்பு. அவங்களுக்குள்ள பகைக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு, சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு அன்பு. எப்படி? பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு தேடி வந்தவங்கள ஓடு தேடியாச்சு அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த வீடு தேடி வந்தவங்கள அந்த பகையை மறந்து, அந்த கசப்பை மறந்து, அந்த வைராக்கியத்தை மறந்து வீடு தேடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றுக்கொள்ளணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏற்றுக்கொண்டு அவங்கள நம்ம விசாரிக்கணும், நம்மிடம் என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனை கொடு. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, உன் பகைவன் பசியாக இருந்தால் அவனுக்கு உணவை கொடுங்கள், அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க ஏதாவது கொடுங்கள். இதன் மூலம் அவனை வெட்கம் கொள்ள செய்யலாம். உன் எதிரி பசியாக இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவனுக்கு குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமை எரிகிற தழலை குவிப்பாய். ஹல்லேலூயா. ஒரு அருமை குடும்பத்தார், அவங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இப்படியா அந்த தாயார் கண்ணீரோ, என் சொந்த பந்தத்தில் நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டதுனால என் தகப்பன் வீட்டார் யாரும் என்னிடம் பேசுகிறதில்ல, இதனால் நான் அநேகருடைய அன்பை நான் இழந்தேன் அப்படின்னு அந்த தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க தன் தகப்பன் வீட்டை மறக்க முடியாமல், உறவுகளை மறக்க முடியாத அழுதாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை வெறுக்கிறார்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என்னை வெறுக்கிறார்களே. இந்த வார்த்தையை அந்த தாயார் வேத புத்தகத்தில் வாசிக்கும்போது இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சத்துருவை சிநேகிங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கே. என்னை நான் மாற்றிக்கொள்ளணும், என்னை நேசிக்கிற ஒரு அன்பானவர் உண்டு பூமியில், என்னை நேசிக்கிற ஒரு அன்பானவர் உண்டு, என்னை நான் மாற்றிக்கொள்ளணும். அவர்கள் என்னை பகைத்தாலும் அவங்களுக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று இருக்குன்ட்டு அந்த தாயார் தன்னுடைய இனஜன பந்துகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டத்தில் ஆண்டுகள் கடந்து போனது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன் சொந்த கூட பிறந்த தம்பி அவங்க இழந்தாங்க, தாயாரை இழந்தாங்க, சகோதரி அவங்க இழந்தாங்க, சகோதரனை இழந்தாங்க. நிறைய இழப்புகள் மத்தியிலையும் மூன்றாவது ஆள் போல மற்றவர்கள் மூலம் செய்தி வரும்போது அந்த இழப்புக்கு, அந்த துக்க வீட்டுக்கு மூன்றாவது ஆளாக போய் அவங்களுக்கு மாலையிட்டு தூரம் நின்று அழுதுட்டு அந்த காரியங்களெல்லாம் முடிஞ்சு அவங்க வருவாங்க. எப்படி போகிறாங்களோ, தான் தாய் இறந்ததுக்கும், தன் சகோதரன் இறந்ததுக்கும், தன் சகோதரி இறந்ததுக்கும் மூன்றாவது நபரை போல போய் அவர்களை அடக்க ஆராதனை அவருங்க பார்த்துட்டு கடந்து வருவாங்க. ரொம்ப வேதனைப்பட்டு போனாங்க அந்த தாயார். அவங்களுக்கு வயதானது. ஆனால் ஒவ்வொரு நாள் ஜெபம், ஒரு நாள் 2 நாள் ஜெபம் கிடையாது. ஆண்டுகள் பல உருண்டோடின. கிட்டத்தட்ட 15-17 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டது.
17 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிட்டுது. நாள் ஒன்று வந்தது. எல்லாவற்றையும் இழந்த போதும் அந்த தாயார் அந்த குடும்பத்தில் அவர்கள் மாத்திரம்தான் இருந்தாங்க. ஒரு நாள் திடீரென்று அவருடைய சகோதர மகன் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே அவர்களை வாப்பா எப்படிப்பா இருக்குன்னு விசாரித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அன்பாக பேசி உறவுகளை பற்றி விசாரித்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த சகோதரனுடைய மகன் கேட்டாங்க, நீங்கள் மட்டும் எப்படி அத்தை இப்படி இருக்கிறீங்க? அப்பா, நாங்கள் ஜாதி மதம் தெய்வத்தை பார்க்கல, அன்பான ஆண்டவரை பார்த்துருக்குறோம்ப்பா. அவருடைய அன்பு எல்லாரையும் நேசிக்கிற அன்புப்பா, சத்ருவை நேசிக்கிற அன்புப்பா, பகைக்கிறவளுக்கு நன்மை செய்கிற அன்புப்பா ஆண்டவருடைய அன்பு, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்கிற அன்புப்பா ஆண்டவருடைய அன்பு, துன்பப்படுக்கிறவங்களுக்காக நிந்திக்கிறவங்களுக்காக ஜபம் செய்கிற அந்த அன்புப்பா. நீங்கள் வெறுத்தாலும் உங்களுக்காக நான் ஜெபிச்சேன்ப்பா. இந்நாள் கூட இந்த ஆண்டவர் இந்த ஒரு பெரிதான கிருபைகளை ஒன்று சந்திக்கும்படி, உறவுகளை விசாரிக்கும்படி, இந்த அன்பு ஐக்கியத்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அதனால் என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை அந்த காரியங்களெல்லாம் கேட்டு தாரையாக கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தான். இத்தனை ஆண்டு காலங்கள் இப்படியாப்பட்ட ஒரு ஐக்கியத்தை உறவுகளை விட்டதுனால நாங்கள் என்ன சாதித்தோம் பூமியில்? நாங்கள் சில பேரை இழந்து போனோம், சில ஆண்டுகளை நாங்கள் இழந்து போனோம், சில ஐக்கியத்தை நாங்கள் இழந்து போனோம், சில ஆண்டுகள் ஐக்கியத்தை இழந்து போனோம், உறவுகளை இழந்து போனோம், அன்பை இழந்து போனோம். என்னை மன்னிச்சிடுங்கன்னு காலில் விழுந்து சகோதரன் மகன் அழுதான். நீ அழாத, உன் தகப்பனின் இருக்கிற ஸ்தானத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து குடும்பத்தை காப்பாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உனக்கு என்ன உதவி வேண்டுமோ எங்களை கேளு. வரும்போது போகும்போது எங்களை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு, எங்களால் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு அந்த தாயார் அந்த மகனை தேற்றினாங்க, அந்த வாலிப மகனை தேற்றினாங்க. கண்ணீரோடு அந்த மகன் கடந்து சென்றான். அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சத்துருக்களை சிநேகிங்கள், சத்துருக்களை சிநேகிகள். சத்துரு பசியாக இருந்தால் இயேசு சொல்றார், சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு ஆண்டவருடைய. சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன கொடுக்கணுமா? ஆகார் போஜனம் கொடுங்க. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அவன் தலைமையில் எரிகிற அக்கினி தழலை குவிப்பாய். அவன் வெக்கப்பட்டு போனான். என் தகப்பனுடைய வைராக்கியம் நீண்ட ஆண்டு காலம் உறவை பிரித்தது. என் தகப்பனுடைய வைராக்கியம், குடும்பத்தாருக்கு இருந்த வைராக்கியம், உறவுகள் அன்புகளை நாங்கள் பிரிந்தோமேன்னு வெக்கப்பட்டு போனான் அந்த மகன். மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு அவர்களுடைய உறவு தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, தாகமாக இருந்தால் குடிக்க அவனுக்கு தண்ணீர் கொடு. இப்படி எரிகிறதுனால் அக்கின் தழலை குவிப்பை. அவர்கள் வெட்கம் அடையும் போது நம்ம வித்தியாசமானவர்கள். தேவன் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார், நன்மை செய்கிறவராக இப்பூமியில் சுற்றித்திருந்தார். இப்பூமியில் தேவனுடைய அன்பு பெரியது. அன்பு தேவ ஜனமே, நீதிமொழிகளில் கூட சொல்லப்பட்டிருக்கு அருமையான ஒரு வசனம், உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இன்றைக்கும் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்கிற இப்பூமியில் தேவனுடைய அன்பை நம்ம தரித்து கொண்டவர்களாய் அவருடைய கிரியைகளிலும் அவருடைய கிரியைகள் எப்படியோ அவருடைய செயல்கள் எப்படியோ அப்படியே நம்ம இருக்கணும் என்பது இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார். யார் என்ன சொன்னால் என்ன, தேவனோடு இருக்கிற அந்த உறவு ஐக்கியத்தை நம்ம விட்டுடக்கூடாதுங்க. வீடு தேடி வந்தாலும் என்ன கசப்போடு என்ன காரியங்களோடு இருந்தாலும் அவர்கள் வீடு தேடி வந்து அவர்களை விசாரிக்கணுங்க, அவர்களை விசாரிக்கணும், அவர்களுக்கு போஜனம் கொடுக்கணும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் வஸ்திரம் இல்லாதிருந்தால் வஸ்திரம் கொடுத்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் காவலில் இருந்து நீ விசாரிக்க வந்தீர்களா? அன்பு தேவஜனமே, நம்ம ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக நம்ம இருக்கோம். சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடுங்க, போஜனம் கொடுங்க, தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுங்க. இந்த நாளில் மனம் திரும்பி இன்னைக்கு பகமை, கசப்பு, வைராக்கி இதெல்லாம் பிசாசோடைய கிரிய. அன்பு தேவ ஜனமே, இதற்கு உங்களை நீங்கள விலக்கி காத்து கொள்ளும்படி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளோடு பேசுகிறார். சத்துருக்களை சிநேகிக்கிற ஒரு அன்பு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற அன்பு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் செய்கிற ஒரு அன்பு
உங்கள் உள்ளத்தில் கத்தர் இருதயத்தில் ஊற்றிருக்கிறார். ரோமர் 5:5 வாசிக்கும்போது அவர் உங்கள் இருதயத்தில் ஊற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்பை தரித்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட கிரியைகளை செயல்களில் வெளிப்படுத்துகிற படி கத்தர் இன்றைக்கு இந்த நாளில் பேசுகிறார். நம்மளை அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு பகமை, கசப்பு, எப்படியாப்பட்ட காரியங்கள் நம்மளை மேற்கொண்டிருந்தாலும் அன்பு ஆவியான தேவன் நம்மளை சுத்திகரிக்கும்படி, இன்றைக்கு தாழ்மையை தரித்து கொள்ளும்படி நம்மளோடு கூட இடைப்படுவாராக. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை அடியாளோடு கூட சேர்ந்து அப்பா அந்த ஜெபத்தில் தன்னைத்தான் தாழ்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. சத்துரு பசியாக இருந்தால் போஜனை கொடுன்னீங்களப்பா, தாகமாக இருந்தால் குடிக்க அவளுக்கு தண்ணீர் கொடுன்னு சொன்னீங்களப்பா. அப்படியாப்பட்ட ஆண்டவரே தாழ்மை அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றிருக்கிறீங்களப்பா, அதற்காக நன்றி. மனம் திரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கைப்பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீங்களா? அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அவர் சிலுவையின் முடிவு பருந்தும் தன்னை கீழ்ப்படிந்தவராக தாழ்மை உள்ளவராக இருந்தது போல ஆண்டவருடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்க அன்பு தேவ ஜனமே, எல்லாரையும் நேசிக்கிற அன்புடையவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.